வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நார்மலான நம்ம வீட்ல பண்ற ஆப்பம் ரெசிபி தான். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு நான் இந்த கப்புக்கு 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். குமிச்சு எடுக்கல. தலைய தட்டி எடுப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசிய நம்ம நல்லா கழுவிட்டு இது கூடவே நான் பழைய கஞ்சி எடுத்திருக்கேன். நீங்க கஞ்சி இல்லைன்னா சோறு கூட போட்டுக்கலாம். கஞ்சி இந்த மாதிரி கைக்கு 1 கப் அரிசிக்கு 2 கை கஞ்சி போடணும். நான் இப்போ 2 கப் அரிசின்றதுனால 4 கை கஞ்சி எடுத்திருக்கேன். அந்த கஞ்சி கூடவே கொஞ்சம் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அப்படியே வச்சிடக்கூடாது. இந்த அரிசியும் கஞ்சியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி 4லேருந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் இல்லை, மூடி ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன்னா, இந்த உளுந்தையும் ரொம்ப கழுவ வேண்டாம், சும்மா ஒரு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உளுந்தை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போது 4 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து நல்லா ஊறியாச்சு. இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைய போடுறதுக்கு கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம உளுந்து மொத்தமாக கிரைண்டருக்குள்ளே போட்டுட்டு தண்ணியை மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. தண்ணியை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். ஓவராக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும். உளுந்து கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப நைஸாக இருக்கணும். எவ்வளவு நைஸாக அரையுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்துடலாம். உளுந்து இப்போ நம்ம வலிச்சு எடுத்தாச்சு. உளுந்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி அதே கிரைண்டரில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பச்சரிசியும் கஞ்சியும் இருக்குல்ல, இதையும் போட்டு இதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பொதுவாகவே நம்ம பச்சரிசி அரைக்கும் போது தண்ணியை முடக்குன்னு நிறைய ஊற்றி அரைச்சிடக்கூடாது. இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. பச்சரிசி போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அரைய பச்சரிசி லூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா இன்னும் பச்சை தண்ணி மாதிரி ஆயிரும் மாவு. அதனால எப்போ பச்சரிசி அரைச்சாலும் தண்ணி கொஞ்சம் தெளித்து அரைச்சி எடுங்க. நம்ம இந்த பச்சரிசி மாவை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கட்டியாக அரைக்க வேண்டாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும். முக்கியமாக தண்ணியை தெளித்து அரைங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மாவு ஓவராக தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ பச்சரிசி மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. பச்சரிசி மாவையும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரிசி பாதி உடஞ்சி அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். இப்போ அரைஞ்ச பச்சரிசி மாவையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற உளுந்து மாவு கூட ஊற்றிட்டு அதே கிரைண்டரில் மாவு கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அந்த மாவையுமே நல்லா வலிச்சு கழுவிட்டு அந்த தண்ணியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆப்பம் மாவு கரைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றணும். அதனால் இந்த தண்ணியையுமே நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கிரைண்டரை கழுவி அந்த தண்ணியை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். மாவை கலக்க வேண்டியது தான். அந்த உளுந்து மாவை அரிசி மாவையும் நம்ம கையை போட்டு தான் கலக்கணும். கையை போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கணும். மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிரைண்டர் கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதையும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. மாவு ஓவராக தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு தோசை மாவு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருந்துடக்கூடாது. நான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் இந்த அரிசி கழுவின தண்ணி தான் ஊற்றணும்னு இல்லை. இந்த தண்ணி தீந்துருச்சுன்னா நீங்கள் பச்சை தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருந்துடக்கூடாது. அதுக்காக ஆப்பம் மாவு தானே அப்படின்னு நம்ம தண்ணியாக தானே ஊற்றுவோம் ஆப்பம் மாவு அப்படின்னு நீங்கள் ஓவராக தண்ணியாகவும் கலக்கி வச்சிடக்கூடாது. தோசை மாவு நம்ம தோசை எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கரைச்ச மாவு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த மாவை நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாம். நீங்கள் இதில் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எதை அடுத்த நாள் காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் அப்படி நுரையா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம நேற்றுக்கு எப்படி வச்சுருந்தோம் மாவு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் நேற்றுக்கு உப்பு எதுவுமே போட்டு கரைக்கல. முக்கியமாக மாவு கலக்கும் போது உப்பு எதுவும் போட்டுறக்கூடாது. அப்புறம் ஓவராக புளிச்சிரும். நீங்கள் அடுத்த நாள் காலத்தை
ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாவுக்கு தேவையான உப்பு, சோடா உப்பு வேணும்னா நீங்கள் ஒரு 2 பிஞ்ச் தாராளமாக போட்டுக்கலாம். வேண்டான்னா வேண்டாம். இது சோடா உப்பு போடாமலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாவு. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவைக்கு தண்ணியும் இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றி சோடா உப்பு போடுறதா இருந்தால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்பம் ஊற்றுங்க. சோடா உப்பு போடலைன்னா நீங்கள் உடனே கூட ஊற்றிக்கலாம். கரைச்சிட்டு ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தீயை இப்படி ரொம்ப குறைச்சி வச்சிடக்கூடாது, அதுக்கு ஓவர் ஹீட்லேயும் வச்சிடக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் கரெக்டாக வரும். நீங்கள் தீயை குறைச்சி வச்சாலும் மாவில் அந்த பபிள்ஸ்லாம் வராது. ஆப்பச்சட்டியில் ஊற்றும் போது தீ கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஆப்பம் சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆப்பம். இது சோடா உப்பு போடாத ஆப்பம்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. நான் சோடா உப்பு போடாமல் தான் இன்றைக்கி ஆப்பம் ஊற்றிருக்கேன். நல்லா தான் இருக்குது, அதனால போடல. சூப்பராக இருக்குது ஆப்பம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சோடா உப்பு போடணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்பத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சோடா உப்பே தேவையில்லை, நீங்கள் தேவைப்பட்டால் 2 பிஞ்ச் கூட போட்டுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம். நடுவில் வெளியெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் உள்ள ஆப்பம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.